கார்கில் போரின் 20ஆம் ஆண்டு வெற்றி விழா கொண்டாட்டம் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு இயற்கை இலவச சிகிச்சை. வெற்றி விழா கொண்டாட்டம் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு இயற்கை இலவச சிகிச்சை திட்டம் துவக்கம். அன்னை மாகாளியின் வடிவமாக, பராசக்தியின் வடிவமாக, மகா சரஸ்வதியின் வடிவமாக இருந்து எம்மை ஈன்று இன்னமுதூட்டி இமய முதல் ஈழம் வரை பறந்து விரிந்து கிடக்கின்ற என்னுயிர் தாய்நாடாம் பாரத மணித்திருநாட்டிற்கென் முதல் வணக்கத்தை காணிக்கையாக்குகிறேன். கார்கில் யுத்தம் என்பது தர்ம யுத்தம். இன்னொரு நாட்டை ஆக்கிரமிக்க நடந்த யுத்தம் அல்ல, நம்மை ஆக்கிரமித்தவர்களை வெளியேற்ற நடந்த யுத்தம். அந்த தர்ம யுத்தத்தின் நாயகன் வாழ்ந்த மகாத்மா பாரத் ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சியிலே அவர் பாகிஸ்தானை நோக்கி நேசக்கரம் நீட்டினார். பாகிஸ்தானுக்கு பேருந்திலே பயணித்தார். பாகிஸ்தானோடு நல்லுறவு பேணினார். வாஜ்பாய் பாரதிய ஜனதா கட்சி தலைவர், அவர் RSS காரர். அவர் ஆட்சிக்கு வந்துவிட்டால் பாகிஸ்தானோடு நாம் சமாதானமாக இருக்க முடியாது, யுத்தம் வெடிக்கும், அதன் காரணமாக உலக யுத்தம் கூட வந்துவிடும் என்றெல்லாம் கவலைப்பட்டார்கள். ஆனால் அப்பொழுதே பாகிஸ்தானத்து பத்திரிகைகளிலே எழுதின வாஜ்பாய் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சராக மொரார்ஜி தேசாய் தலைமையிலான மந்திரி சபையிலே அவர் ஆற்றிய சேவை, ஐநா சபையிலே அவர் நிகழ்த்திய உரை, இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது வாஜ்பாய் அவர்கள் இந்தியாவிலே நின்று தேர்தலிலே நின்றால் அவர் வெற்றி பெறுவாரா இல்லையா என்பது சந்தேகம். ஆனால் பாகிஸ்தானத்திலே அவர் தேர்தல் நின்றால் பாகிஸ்தானத்து மக்களே கூட அவரை வெற்றி பெற வைப்பார்கள் என்றெல்லாம் பாகிஸ்தானிலே கூட எழுதினார்கள். அப்படி நேசக்கரம் நீட்டிய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியிலே தான் இந்த ஆக்கிரமிப்பு. நாம் சர்வதேச அளவிலே ஐநா மன்றம், இப்படிப்பட்ட நடுநிலையான நாடுகள் இவர்கள் எல்லாம் நமது பக்கம் நின்றன. ஏனென்றால் நாம் நடத்தியது தர்ம யுத்தம். எல்லை தாண்டி சென்று தாக்கக்கூடாது. இது நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு வாஜ்பாய் அவர்களும் நம்முடைய ராணுவ அமைச்சரும், நீங்க எல்லாம் தாண்டி போய் அடிக்காதீங்க, இங்க இருக்கிறவங்களை வெளியேற்றுங்க. இதனால நம்முடைய போர் வீரர்கள் இழப்பு ஏற்பட்டது. ஏன்னா கையை கட்டிட்டு சண்டை போடணும் இல்லையா? நான் அமர்நாத் யாத்திரை சென்றிருந்தேன். அமர்நாத் யாத்திரை சென்று தரிசனம் முடித்த பிறகு கார்கில் போகும் வழி என்று போட்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் நான் அப்படியே கார்கில் சென்றேன். கார்கில் வீரர்களோடு அவர்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டேன். அந்த கார்கில் பகுதியில் பயணிக்கும் போது நம்முடைய போர் வீரர்கள் வெற்றி கொடி நாட்டிய அந்த புலிக்குன்று அருகாமையிலே சென்றேன். என்னுடைய மனம் பெருமிதத்தால் நிரம்பி வழிந்தது, தேசபக்தியால் நிரம்பி வழிந்தது. அந்த கார்கில் போரிலே நம்முடைய மண்ணை மீட்க நம்முடைய எல்லை காக்கும் தெய்வங்களாகிய ராணுவ வீரர்கள் தங்கள் உயிரை கொடுத்து, அதுவும் அந்த பகுதியில் போர் முனையிலே மிக பெரும் சாகசத்தை நிகழ்த்தியவர்கள் தமிழகத்தை சார்ந்த ராணுவ வீரர்கள். அங்கே பல சாகசங்களை நிகழ்த்தினார்கள். அங்கே அந்த பாதை
இராணுவ தளவாடங்கள் கொண்டு செல்லுகின்ற அந்த பாதையை அமைத்தவர் இராணுவ என்ஜினியர் செல்வராஜ். அவர் அந்த பாதையிலேயே விபத்தில் இறந்துறாரு. நல்லா போ, முன்னால முன்னேறிப்போ, சிறை வைத்தி முன்னேறிப்போ என்று சொல்லி அந்த முழக்கத்தோடு அந்த பாலம் அமைக்கப்பட்டது. அந்த இடத்துல அந்த பாலத்துக்கு பேரு நல்லா போ முன்னாலே. மேஜர் செல்வராஜ். அங்க நீங்க எங்க போனாலும் தமிழகத்தை சார்ந்த ராணுவ வீரர் உயிரிழந்த இடத்திலே அந்த இடத்திலே ஒரு நடுகள் வைத்திருப்பார்கள். அந்த இடத்திற்கு நம்முடைய தமிழகத்தை சார்ந்த ராணுவ வீரருடைய பெயர் இருக்கும். இந்த வெற்றி நம்முடைய பாரத நாட்டிற்கு, உலக சமாதானத்திற்கு, உலக அமைதிக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றிதான். அந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த கார்கில் ராணுவ வீரர்களின் குடும்பத்தாருக்கு, அந்த ராணுவ தியாகிகளின் குடும்பத்தாருக்கு, எல்லை காக்கும் தெய்வங்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்காக இந்த விஜய் திவஸ் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த விழாவை மிகவும் நல்ல முறையிலே இங்கே ஏற்பாடு செய்த டாக்டர் எஸ்.ஆர். நவீன் பாலாஜி அவர்கள் வைத்தியத்திலே, மருத்துவத்திலே, அவருடைய மருத்துவ சேவையின் மூலமாக ஏராளமான பேர் குணமடைந்திருக்கிறார்கள். மருத்துவத்திற்கு மதம் கிடையாது. இதயத்துல்லா அவர்கள் பேசுகிற போது சொன்னார், ஆன்மீகத்திற்கு மதம் கிடையாது, கடவுளுக்கு மதம் கிடையாது, அது மாதிரி மருத்துவத்துக்கும் மதம் கிடையாது. அநேகதாமே ஏகதா, வேற்றுமையில் ஒற்றுமை, அதுதான் நம்முடைய ஹிந்து தர்ம சாதனை. இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறதான் இப்ப இந்த மேடையிலையும் பார்க்க முடியுது, இந்த அரங்கத்திலையும் பார்க்க முடியுது. இந்த ஒற்றுமையை ஏற்படுத்துவது ஆன்மீகத்தால் மட்டுமல்ல, மருத்துவத்தாலும் சாத்தியம் என்பதை திரு நவீன் பாலாஜி அவர்கள் இங்கே நிரூபித்திருக்கிறார். அவரது சேவை தொடர வேண்டும். பாரம்பரிய மருத்துவத்திலே அவர் சாதனை படைத்திருக்கிறார். சித்த வைத்தியம், வர்மம், இப்படியான பாரம்பரிய வைத்தியத்திலே பலரை குணப்படுத்தி இருக்கிறார். இந்த நிகழ்ச்சி துவங்குகிற பொழுது தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதியும் தலைச்சிறந்த அரசியல் தலைவருமான திரு H.V. ஹண்டே அவர்கள் என் அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்களுக்காக ஒரு செய்தியை இங்கே கொண்டு வந்தார். அந்த செய்தியை நான் மீண்டும் வழிமொழிகின்றேன். அரசியல் சாசன அந்த அமர்விலே ஆர்டிகிள் 370, அந்த ஆர்டிகிள் 370 இந்தியாவை வலிமைப்படுத்தாது, பலவீனப்படுத்தும். அந்த ஆர்டிகிள் 370 கூடாது என்று சொல்லி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மிகவும் வலிமையாக, மிகவும் உறுதியாக நம்முடைய அந்த அரசியல் சாசன அமர்விலே வாதிட்டு அதை நான் முன்மொழிய மாட்டேன் என்று மறுத்திருக்கிறார். ஆகவே அதை அம்பேத்கரின் அடியொற்றி நடைபோட்டுக் கொண்டிருக்கின்ற அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை நம்முடைய ஹண்டே அவர்களுடைய வழியிலே நான் அதை அவருடைய அந்த கவனத்திற்கு சமர்ப்பித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மூன்று எழுத்துக்காக இங்கு சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை அறிகிறேன். அது அன்பு, மனித நேயத்தின் சாட்சியை பார்க்கிறோம். அவர்தான் கமண்டலம் வைத்திராத, நெற்றியில் பட்டை அடித்திராத, வேட்டி கட்டிராத வாழும் 19வது சித்தரை மேடைக்கு அழைக்கிறோம். உங்கள் கரவொலியோடு தேசத்தை காக்கும் வீரர்களுக்கான ஒரு நிகழ்ச்சியில் கிறிஸ்துவ அன்புள்ளங்கள், இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், நம்முடைய இந்து மக்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு இந்த ஒரு நிகழ்ச்சி, இதுதான் நம்முடைய தேசம். நம்ம எல்லோருமே இந்த நிகழ்ச்சிக்கு முழுமையாக ஆதரவு கொடுத்து நம்ம வந்திருக்கிறோம். நம்மளுடைய உணர்வுகள் எப்பொழுதும் நேர்மறையான சிந்தனையோடு இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம் எண்ணங்கள், நம் நோக்கங்கள் அத்தனை வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து அத்துணை அன்பு உள்ளங்களையும் திருகரவுக்கு மனதார வருக வருக என்று வரவேற்கின்றோம். 20 வருடங்களுக்கு முன்பு நடந்த மிக சிறப்பான ஒரு போர், சரித்திர குறியீடு. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நான் கனவுகளை கூட பார்க்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. எல்லையில்லா துன்பங்களை அனுபவித்து நமக்காக உயிரையும் கொடுத்த தியாகிகள் அவர்கள். நாட்டிற்கு செய்தவர்களை பாராட்ட வேண்டும் என்ற அந்த ஒரு நல்ல எண்ணம் அவரை நல்ல ஒரு நிகழ்ச்சி. இவ்வளவு சிறப்பான கூட்டம். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வது சாதாரண விஷயம் அல்ல. கார்கில் வீரர்களுக்காக,
அத்தனை பேர்களும் மறந்துவிட்ட நிலையில் அந்த குடும்பங்களை எல்லாம் அழைத்து வந்து அவர்களுக்காக கௌரவம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறாரே, அதை சாதித்திருக்கிறாரே. With the motto of remember, rejoice and reward. பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களைப் போல நம்முடைய நோய்களுக்கும் ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சேவை தொடர வேண்டும். மதவாதம், ஜாதியவாதம், இனவாதம் பேசுகிறவர்களை அழித்து ஒழித்து மனித நேயம்தான் எல்லாவற்றையும் கடந்தது என்று இந்த உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக இந்த நாடு உயர்வதற்கு, அந்த உன்னதமான நிலை அடைவதற்கு இந்த விழா ஒரு நல்ல துவக்கமாக இருக்கிறது. இந்த விழாவை எடுத்திருக்கிற நவீன் பாலாஜி அவர்களை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால், நவீன் பாலாஜி இந்த நாட்டிற்கு சொந்தக்காரர். அதனால் இந்த விழாவை எடுத்திருக்கிறார். அவர் ஒரு மருத்துவராக, மக்கள் மனங்களை புரிந்தவராக, எதை செய்ய வேண்டுமோ அதை செய்திருக்கிறார். நாமெல்லாம் கார்கில் போரை பற்றி சிந்திக்கல, அதை பற்றி நமக்கு நினைவில்லை. ஆனால் அண்ணன் அவர்கள் அதில் தியாகம் செய்த குடும்பத்தை சார்ந்தவர்களை அழைத்து கலைவாணர் அரங்கத்திலே இன்றைக்கு இவ்வளவு பெரிய அரங்கம் நிறைந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு சிறப்பு செய்யக்கூடிய வகையில் அண்ணன் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் நாம் அனைவரையும் மகிழ வைத்து அவர் மகிழ்கிறார். அதுதான் அவருக்கு மகிழ்ச்சி. கார்கில் போரின் 20ஆம் ஆண்டு வெற்றி விழா கொண்டாட்டம் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு இயற்கை இலவச சிகிச்சை திட்டம் துவக்கம். அனைத்து மதங்களில் வேதங்களில் சொல்லப்பட்டு நாம் கவனிக்க தவறிய பாரம்பரிய நம் முன்னோர்களின் வாழ்க்கை முறைகள், இறை வாழ்வியல் மற்றும் அறிவியல் கோட்பாடுகளை பாமரர் முதல் படித்தவர் வரை, குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் புரிந்தும் உணர்ந்தும் கொள்ளக்கூடிய வகையில் எளிமையாக, உண்மையாக, நேர்மையாக ஆரோக்கியத்தை பெறவும் வாழ்வில் வெற்றிகளை குவிக்கவும் தினந்தோறும் புதிய புதிய அரிய தகவல்களோடு யூடியூப் மூலமாக உங்களது உள்ளங்கையில் சந்திக்க வருகிறார் டாக்டர் SR நவீன் பாலாஜி அவர்கள். உடனே யூடியூபில் டாக்டர் நவீன் பாலாஜி டிவி என்று டைப் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து தினசரி வெற்றியை நோக்கி பயணிக்கவும். இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களின் வளமான வாழ்க்கைக்கு வித்திட்டு அவர்களையும் மகிழ்வித்து நீங்களும் மகிழுங்கள். டாக்டர் நவீன் பாலாஜி டிவி.